ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம் தான். ஸோ இந்த சம் என்ன அப்படின்னா, ப்ரூவ் தட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos θ டிவைடட் பை 1 - cos θ ஈக்குவல்ஸ் cosecant θ + cot θ. சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டு ப்ரூவ். ஸோ எதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்? நம்ம ஃபஸ்ட் கிளியராக இருக்கணும். ஸோ அதனால் அதை எழுதிக்கிறோம். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos θ divided by 1 - cos θ equals cosecant θ plus cot θ. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்யூஷன். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கதை எடுத்துக்கிறேன். என்ன இருக்குது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos θ divided by 1 - cos θ. ஓகேவா? இதானே இருக்குது. ஓகே. ஸோ நான் இப்போ என்ன எடுத்துக்க போகிறேன்னா, இந்த டேர்மில் இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஓகே. ஸோ எடுத்துக்கலாம். 1 + cos θ divided by 1 - cos θ. ஓகேவா? which is equals square root of 1 + cos θ divided by 1 - cos θ. ஸோ இதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது? 1 - cos θ. ஸோ அப்போ காஞ்சிகேட் என்ன ஆகும்? 1 + cos θ divided by 1 + cos θ. ஓகே. ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கேயும் 1 + cos θ, இங்கேயும் 1 + cos θ. அப்போ என்ன ஆகிடும்? 1 + cos θ தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே. ஸோ கீழே பாருங்களேன், 1 + cos θ 1 - cos θ. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a + b multiplied by a - b ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட ஃபார்முலா என்ன? a² - b². ஓகே. ஓகே. இங்கே ஏன்ற பிளேஸில் 1 இருக்குது, bன்ற பிளேஸில் cos θ இருக்குது. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த 2 டேர்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 டேர்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே. இங்கே a + b multiplied by a - b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோட ஈக்குவலன்ட் வேல்யூ என்ன? a² - b². ஸோ ஏன்ற இடத்துல யார் இருக்கா? 1. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் என்னது? 1 மைனஸ் bன்ற பிளேஸில் யார் இருக்கா? காஸ் ஸ்கொயர் பண்ணால் cos² θ. ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன். 1 - cos² θ. ஸோ 1 - cos² θக்கு ஈக்குவல் யார்? sin² θ. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ 1 + cos θ the whole square divided by 1 - cos² θ இருந்துச்சு இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக sin² θ. ஓகே. ஓகே. ஸோ இங்கே இப்போது நம்ம இதை ரூட்லேருந்து வெளில எடுக்க போகிறோம். இங்கே ஆல்ரெடி நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 1 + cos θ தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட்டை விட்டு வெளில வரப்போ என்னென்ன வரும்? 1 + cos θ. ஓகே. டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? sin² θ. அப்போ ரூட்டை விட்டு வெளில வரப்போ என்னவா வரும்? sin θவாக வரும். ஓகே. ஓகே. ஸோ இப்போது நடுவில் அடிஷன் இருக்கிறதுனால நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். ஸோ 1 divided by sin θ ப்ளஸ் cos θ divided by sin θ. ஓகேவா? இப்போது அடுத்த ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் போயிடலாமா? ஸோ நமக்கு தெரியும் 1/sin θ ஈக்குவல்ஸ் என்னது? cosecant θ. சிமிலர்லி cos θ/sin θவோட வேல்யூ என்ன? cot θ. ஸோ இது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 1/sin θக்கு பதிலாக cosecant θ ப்ளஸ் cos/sin θக்கு பதிலாக cot θ. ஓகேவா? ஓகே. ஸோ இனிஷியலாக நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துக்கிட்டேன்? இந்த டேர்ம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது என்னது?
1 plus cos theta divided by 1 minus cos theta within square root. Okay. ஸோ இதுதான் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் ஒரு தடவை போய் பார்த்துடலாமா? ஸோ 1 plus cos theta divided by 1 minus cos theta within square root which is equals cosecant theta plus cot theta. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம வந்து அதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக என்ன எழுதிடலாம் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ் போட்டு இந்த சம்மை முடிச்சிடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ நம்ம ஒரு நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய்.